எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழக முதல்வராக பதவியேற்ற பின் இரண்டாவது முறையாக டில்லி சென்ற முதல்வர் விஜய் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை சந்தித்தார். பின் பிரதமர் தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். டில்லியிலிருந்து விமானத்தில் தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட முதல்வர் விஜய் நேராக கர்நாடகாவின் மங்களூருவுக்கு சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். கோயில் வழக்கப்படி மேல் சட்டையின்றி அங்க வஸ்திரம் போர்த்தியபடி அம்மனை தரிசிக்க சென்றார். கோயிலுக்கு வந்த விஜயை அர்ச்சகர்கள், கோயில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். விஜய் வருகையை அறிந்த உள்ளூர்வாசிகள் பலரும் கோயில் வளாகத்தில் திரண்டனர். ஆதிசங்கரால் வழிபடப்பட்ட ஸ்வர்ணலிங்கம் அமைந்துள்ள இந்த கோயிலில் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரமும் அமைந்துள்ளது. இதற்கு முன் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இங்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த கோயிலில் வழிபடுவோருக்கு வாக்குவன்மை, எடுத்த காரியத்தில் ஜெயம், புகழ், தைரியம், பொருளாதார முன்னேற்றம், எதிரிகள் நாசம் உள்ளிட்ட பல நன்மை கிடைப்பதாக ஐதீகம். மகா சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாகாளி என முப்பெரும் தேவியர் மட்டும் இன்றி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமும் இங்கு பொருந்திருப்பதால் காரிய சித்தி வேண்டி வருவோருக்கு கைமேல் பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இங்குள்ள சுயம்புலிங்க திருமேனியின் இடதுபுறம் 3 தேவியரின் ஒருங்கிணைந்த அம்சமாகவும், வலதுபுறம் மும்மூர்த்திகளின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கு நடக்கும் சண்டி ஹோமத்தில் பங்கெடுப்பதால் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைப்பதுடன் தமக்கு எதிராக தீட்டப்படும் சூழ்ச்சிகள் தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம். நடிகராக இருந்தபோதும் முதல்வராக ஆன பிறகும் என எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் பலமுறை கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் வழிபட்டுள்ளார். அப்போது அம்மனுக்கு ஓர் தங்க வாளை அவர் காணிக்கையாக வழங்கினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அரசியலில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த போதெல்லாம் மூகாம்பிகை கோயிலுக்கு தவறாமல் செல்வார். இங்கு நடக்கும் சண்டி ஹோமத்தில் பங்கெடுத்ததுடன் அன்னதானம் உள்ளிட்ட கைங்கரியங்களுக்கு அவர் ஏராளமான நன்கொடை அளித்துள்ளார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கிய பதவிகளில் இருப்போர், நடிகர்கள், பெரும் தொழிலதிபர்கள் என பலதரப்பட்ட விஐபிக்களும் இந்த கோயிலில் வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் எம்ஜிஆர் பாணியில் அரசியல் ஆட்சி செய்வதாக கூறி வரும் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் இன்று கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் வழிபட்டார். எம்ஜிஆர் தங்கவாள் காணிக்கை செலுத்திய நிலையில் 1 கிலோ 600 கிராம் எடையுடைய 2.5 அடி நீள வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கினார் விஜய். அங்கு மனமுருக பிரார்த்தித்த அவர் சாமி தரிசனத்திற்கு பின் வெளியே வந்ததும் அங்கு கூடியிருந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்தும் வணக்கம் கூறியும் தானே காரை ஓட்டியபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.